ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். இதில் மாடல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பற்றி பேச போகிறதில்ல. ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்டடி டைம் டேபிள் பற்றியுமே சொல்கிறேன். ஸோ ஸ்டடி டைம் டேபிள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 1.5 months இருக்குது. கரெக்டாக March 3 தான் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ March 3 உங்களுக்கு எக்ஸாம்ன்ற போது இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எதுவுமே புதுசாக படிக்காதீங்க. படித்த அளவுக்கு நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். படித்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு காமர்ஸாக இருக்கட்டும், காமர்ஸ் 33 லெசன் இருக்குன்னா உங்களுக்கு 25 லெசன்ஸ் தெரியும்னா நீங்கள் 25 லெசன்ஸ் நல்லா தரவு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்கவும் முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இருக்கிற மீதி நாளில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணவும் முடியாது, எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரிவிஷன் மட்டும் பண்ணுறதுல முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸ் மட்டும் இல்லை, அதே மாதிரி சுறா கைடில் இருக்க கம்பல்சரி கொஷின்ஸ் அதில் இருந்தால் வருது. நான் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். சுறா கைடில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொஷின்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ மறக்காமல் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு 1.5 months என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸ்னால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, பாஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் தான் இந்த புக்கு பொறுத்தளவுக்கு லாஸ்ட் பேட்ச். ஸோ இந்த வருஷம் தான் லாஸ்ட் பேட்ச். உங்களுக்கு 5 வருஷம் கொஷின் பேப்பர் இருக்குது. அந்த 5 வருஷம் கொஷின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக 70 மார்க்ஸ் வரும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ 70 மார்க்ஸ் அல்லது நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கீ டிப்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி ஸ்டடி டைம் டேபிள் பொறுத்தளவுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே டெய்லியுமே படிங்க. ஏன்னா ஒரு நாள் ஒரு சப்ஜெக்ட்டை நீங்கள் விட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மறந்துடும். ஸோ கான்செப்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே ஐ திங்க் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் நான் படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த லெசன் படிக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே அப்படின்னு சொல்லி படிங்க. கண்டிப்பாக மீதி இருக்கிற ஒரு 33 டேஸில் உங்களால் எல்லா லெசனுமே கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். ஸோ அப்படி கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துலையுமே சென்டம் எடுக்கலாம். கம்பல்சரி பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கோடிங் நல்லா படிச்சுக்கோங்க. கோடிங்கில் தான் வரும். காமர்ஸ் குரூப் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் சுறா கைடில் இருக்க கவர்மெண்ட் கொஷின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. புக்கிங்கில் இருக்க டூ யூனோவாக இருக்கட்டும், ஸோ மற்றதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அக்கௌண்டன்சி இந்த டூ யூனோ, ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸில் தான் வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். தேங்க்யூ.